Today we will discuss about what is torrenting. Torrenting வார்த்தை torrent அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து அடிக்கடி நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம். இப்போ torrent அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜி. ஒரு ஃபைலை நம்ம ஷேர் பண்றதுக்கான ஒரு டெக்னாலஜி. இப்போ இதுல வந்து இப்போ யூஸ்வலா வெப்ல எப்படி ஃபைல் ஷேர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெப்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஒரு நமக்கு ஒரு ஃபைல் வேணும்னா நம்ம வந்து கிளைண்ட் ப்ரௌசர் வந்து சர்வர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணோம். ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர்ல உள்ள அந்த சர்வர்ல உள்ள இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபைல் வந்து இந்த ப்ரௌசருக்கு சென்ட் ஆகும். இப்போ இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெப்ன்றது பேசிக்கலி கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி. கிளைண்ட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிமெயில் இருக்கு. ஜிமெயில வந்து நம்ம ஒரு ப்ரௌசர்ல இருந்து ரெக்வெஸ்ட் பண்றோம். ஜிமெயில் சர்வர் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நமக்கு சர்வ் பண்ணுது. இதுதான் வந்து வெப் ஒர்க் ஆகுது. இது வந்து கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி. அப்ப இங்க என்ன நடக்குன்னா இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபைல் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர்ல இருக்கும். பட் இந்த ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜி அப்படின்றது டோரண்டிங் அப்படின்றது பேசிக்கலி பியர் டு பியர் ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜி அப்படின்றது. பியர் அப்படின்னா என்னன்னா each and every computer or electronic device that is connected in the internet. அப்ப எல்லாமே வந்து பியர். அப்ப ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிருக்க ஒவ்வொரு டிவைஸும் என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா சர்வரா ஒர்க் ஆகும். ஒரு பியர்ல இருந்து இன்னொரு பியருக்கு வந்து ஃபைல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் கிளைண்ட் சர்வர்ல என்ன இருக்கு, சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு சர்வ் ஆகும். இங்க வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு டிவைஸும் வந்து சர்வர் மாதிரி ஃபைலை ஷேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பட் டோரண்டிங்கிற வார்த்தை வந்து லீகலா இல்லீகலா அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இப்ப டோரண்டிங் வார்த்தை நம்ம பெரும்பாலும் என்னவா அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இல்லீகல் கண்டென்ட்டை டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுனால நம்ம டோரண்டிங்கிற வார்த்தை அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். பட் அது என்னன்னா காப்பிரைட்டை வயலேட் பண்ற, பைரேஸை வயலேட் பண்ற கண்டென்ட் அதுல இருக்கும். அது மாதிரியான கண்டென்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அது இப்ப இந்த இதுல வந்து என்ன அப்படின்னா டோரண்டிங்ல என்னென்ன மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா டோரண்ட் ஃபைல்னா என்னன்னு பார்க்கலாம், டோரண்ட் கிளைண்ட்னா என்னன்னு பார்க்கலாம், பிட் டோரண்ட் புரோட்டோகால்னா என்னன்னு பார்க்கலாம், சீடர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம், லீச்சர்ஸ்னா என்ன, ட்ராக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்ப டோரண்ட் ஃபைல் அப்படின்றது என்னன்னா இப்போ ஒரு ஃபைல் வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபைல் எந்தெந்த பியர்ஸ்ல எல்லாம் இருக்கு, எந்தெந்த கம்ப்யூட்டர்ல இல்ல எந்தெந்த டிவைஸ்ல எல்லாம் அந்த ஃபைலுடைய பிராக்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல இந்த டோரண்டிங்ல என்னன்னா ஒரே ஃபைல் வந்து ஒரே கண்டென்ட்டா ஸ்டோர் ஆகாது. ஒரு ஃபைல் வந்து ஸ்பிளிட் ஆகி ஒவ்வொரு பிராக்மெண்ட்டும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ல இல்ல ஒவ்வொரு டிவைஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அந்த பர்டிகுலர் ஃபைலுடைய பிராக்மெண்ட் ஒவ்வொரு பார்ட்டிஷனும் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, எந்த பேர்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இண்டெக்ஸ் மாதிரி என்ன ஆயிருக்கும், ஒரு ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் வந்து டோரண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த டோரண்ட் ஃபைல் இருந்ததுன்னா இந்த டோரண்ட் ஃபைல் என்ன சொல்லும், அந்த பர்டிகுலர் ஃபைலுடைய பிராக்மெண்ட்ஸ் எந்தெந்த பியர்ஸ்ல எந்தெந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தான் எது அப்படின்னா டோரண்ட் ஃபைல். பேசிக்கலி இது என்ன அப்படின்னா மெட்டா ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டா ஃபைல்னா ஒரு ஃபைலுடைய இன்ஃபர்மேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கு ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்றதுதான் வந்து இந்த டோரண்ட் ஃபைல் அப்படின்றது. இப்ப டோரண்ட் கிளைண்ட்னா என்ன அப்படின்னா டோரண்ட் கிளைண்ட் என்ன செய்யுதுன்னா டோரண்ட் கிளைண்ட் நீங்க வந்து ஃபைலை ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த டோரண்ட் ஃபைலுக்கு இந்த டோரண்ட் ஃபைல்ல எந்தெந்த பிராக்மெண்ட் எல்லாம் இருக்கோ அந்த பிராக்மெண்ட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதை அசெம்பிள் பண்ணி கொடுக்கிற வேலை தான் பேரு என்னன்னா அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து டோரண்ட் கிளைண்ட்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூடோரண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அது என்ன செய்யுதுன்னா டோரண்ட், அதுல வந்து பேசிக்கலி டோரண்ட் கிளைண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர். அந்த கிளைண்ட் என்ன பண்ணுது, உங்களை ரெக்வெஸ்ட் பண்ற ஃபைல் எந்தெந்த கம்ப்யூட்டர்ல இருக்கோ அந்த பீசஸ் வந்து ரிசீவ் பண்ணி அதை அசெம்பிள் பண்ணி உங்களுக்கு ஃபைல கொடுக்கறதோட வேலை தான் வந்து டோரண்ட் கிளைண்ட். இப்ப இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு புரோட்டோகால் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெப்ல கேள்விப்பட்டிருக்கலாம் HTTP புரோட்டோகால். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க ரிசீவ் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும், என்ன பண்ணுவோம், HTTP புரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபைலை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும்னு வச்சுங்க வெப்ல, அப்ப என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம், FTPன்ற புரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். FTP, HTTP, HTTPS அது மாதிரியான புரோட்டோகால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டோரண்டிங் என்ன புரோட்டோகால் யூஸ் பண்றாங்கன்னா பிட் டோரண்ட் அப்படின்ற புரோட்டோகால் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்றாங்க. புரோட்டோகால்ன்றது என்ன, இட்ஸ் நத்திங் பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டு கவர்ன் தி இன்டர்நெட் அப்படின்றது தான். தென் வாட் இஸ் சீடர்ஸ்? சீடர்ஸ்னா என்ன அப்படின்னா
இந்த நீங்க ரெக்வெஸ்ட் பண்ற ஃபைல வந்து ஒரு பர்டிகுலர் பியர்ல இல்ல பர்டிகுலர் டிவைஸ்ல இருக்கு. அந்த ஃபைல சர்வ் பண்ணது இல்ல, அவங்க தான் யாரு அப்படின்னா சீடர்ஸ். சீடர்ஸ்னா அந்த ஃபைல ப்ரொவைட் பண்ற பியர். ஓகே, அதாவது அந்த ஃபைல கொடுக்கிற பியர் பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம், சீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சீடர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபைல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, டோரண்ட்ல இருந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது என்னோட சிஸ்டம்ல வந்து டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனி முடிச்ச பிறகு திரும்ப என்னோட சிஸ்டம் என்னவாயிடும், இன்னொருத்தருக்கு சீடர் ஆயிடும். ஓகே, இன்னொருத்தர் அதே ஒரு ஃபைல் ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்ப என்ன செய்யணும்னா என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த ஃபைல் வந்து இன்னொருத்தருக்கு அப்லோட் ஆகும். அப்ப நான் வந்து சீடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். லீச்சர்ஸ்னா நீங்க யாரு ஃபைல ரிசீவ் பண்றாங்க, யாரு ஃபைல டவுன்லோட் பண்றாங்களோ அவங்கள வந்து லீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சீடர்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா ஃபைல் ஃபுல்லா டவுன்லோட் ஆன பிறகு அந்த ஃபைல வேற ஒருத்தருக்கு அப்லோட் பண்ணும், வேற யாராவது ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. லீச்சர்ஸ்ல என்னன்னா அந்த ஃபைல ஒரு ஃபைல் அந்த லீச்சர்ஸ் கேக்குது, அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இது டவுன்லோட் ஆயிட்டு இருக்கவே என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொருத்தர் அந்த ஃபைல ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இப்ப இதுல பாருங்களேன், இது வந்து லீச்சர்ஸ், இது 3 சீடர்ஸ். இப்ப இவங்க வந்து ஒரு ஃபைல கேக்குது, அந்த ஃபைலுடைய பிராக்மெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 பிராக்மெண்டா இந்த சீடர்ஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இது இல்லாம நிறைய சீடர்ஸ்ல இருக்கும். இந்த 3 சீடர்ஸ்ல அவங்களுடைய 3 பிராக்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த லீச்சர்ஸ்ல ரெக்வெஸ்ட் பண்ண பிறகு இது 3 வந்து இதுக்கு வந்து சீடர் என்ன பண்ணுதுன்னா இது ஒரு பிராக்மெண்ட் கொடுக்குது, இது ஒரு பிராக்மெண்ட் கொடுக்குது, இது ஒரு பிராக்மெண்ட் கொடுக்குது. இந்த பிட்டோரண்ட் கிளையண்ட் இதுல இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, இது 3ஐயும் ரிசீவ் பண்ணி அசெம்பிள் பண்ணி அந்த பர்டிகுலர் பியருக்கு அந்த ஃபைல கொடுக்குது. இது டவுன்லோட் ஆகிறப்ப என்ன நடக்கும்னா இந்த லீச்சர்ஸ் வேற யாராவது ஒரு ஃபைல ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, இதே ஃபைல வேற யாராவது ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த லீச்சர்ஸ் என்ன பண்ணும்னா இதுல இருந்து அப்லோட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து சீடர் லீச்சர்ஸ் அப்படின்ற டெர்மினாலஜி. வாட் இஸ் இன்னொரு டேர்ம் இருக்கு, வாட் இஸ் ட்ராக்கர்ஸ். ட்ராக்கர்னா என்ன அப்படின்னா ட்ராக்கர்னா இப்ப எந்த பியர்ல வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு, எந்த பியர்ல ஃபைல் இருக்குன்ற நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்ல, அதை சர்ச் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் என்ன ட்ராக்கர்ஸ். ஓகே, ட்ராக்கர்ஸ்ன்றது என்ன இருக்கும், யாரெல்லாம் பியர் யாராவது எந்தெந்த பியர்ல என்னென்ன ஃபைல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ராக்கர்ஸ் தான் வந்து ட்ராக்கர்ஸ். தட் இஸ் மேபி அது சர்ச் இன்ஜின் மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் வந்து இப்ப இது ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு டிவைஸும் சர்வர் மாதிரி ஒர்க் ஆகிறதுனால என்ன தேவையில்லை அப்படின்னா இங்க சர்வராய் ஒரு இண்டிவிஜுவல் சர்வர் தேவையில்லை, அந்த சர்வருக்கு சர்வர் காஸ்ட் தேவையில்லை, அதை வாங்குறதுக்கான பணம் தேவையில்லை, அப்புறம் சர்வர் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். இன்னொன்னு என்னன்னா சர்வரோட இது என்ன இருக்கும்னா அது ஒரு சென்ட்ரலைஸ் சர்வரை விட சீடர்ஸ் நிறைய அதிகமாக என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் ஃபைல் ஷேரிங் வந்து ஃபாஸ்டா இருக்கும். நிறைய சீடர்ஸ் இருந்தாங்கன்னா அது வந்து ஃபாஸ்டா இருக்கும். இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதுல நிறைய இல்லீகல் கண்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிலிம் அதெல்லாம் வந்து இல்லீகல் கண்டென்ட் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா 30% ஆஃப் த கண்டென்ட் வந்து மால்வேர் ஆர் வைரஸ் இருக்கும்ன்றாங்க. அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்றப்ப அதுல அதோட சேர்ந்து மால்வேரும் வைரஸும் வரும் அப்படின்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா காப்பிரைட் ஆர் பைரசி வயலேட்டட் ஃபைல்ஸ் அந்த டோரண்ட்ல இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண கூடாது. பிகாஸ் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிலிமை வந்து நம்ம டவுன்லோட் பண்றோம்னா அதுல ஒருத்தர் வந்து நிறைய மணியை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அதை சார்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இப்ப என்ன நடக்கும்னா அதை வந்து நம்ம வந்து இல்லீகலா டவுன்லோட் பண்ணி பாக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் சரியா அந்த பணம் போய் சேராது. அப்ப அது லாஸ்ல போகும். அப்ப அவங்களுடைய இன்கம் ஸ்பாயில் ஆகும், அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகும். அப்ப இல்லீகலா உள்ள கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, காப்பிரைட் வயலேட் பண்ற மாதிரி உள்ள கண்டென்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்க கூடாது. ஆனா லீகல் கண்டென்ட் நிறைய இருக்கும். லீகல் கண்டென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உபுண்டுன்னு ஒரு வந்து லினக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அது வந்து ஓபன் சோர்ஸ், அது வந்து யார் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அது எதுல அவைலபிளா இருக்கு அப்படின்னா டோரண்ட்ல அவைலபிளா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், டோரண்ட்ல உபுண்டுவை நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்ப இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனிவே டோரண்டிங்கிறது ஒரு ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜி. தேங்க்யூ.